வணக்க மக்களே. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் முதல் முறை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதக்கூடிய மாணவர்கள் ப்ரிலிம்ஸை நீங்க எப்படி அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி மெயின்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல பூஸ்டர்ஸை ஹேண்டில் பண்ணுங்க. பூஸ்டர்ஸ்னா என்ன சார் நமக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு நம்பர் சீரீஸ், அப்ராக்சிமேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. முதல்ல இந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் டிஏக்குள்ள போங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஏ, ஈஸியான டிஏ கொடுத்துருப்பாங்க. அந்த டிஏ சூஸ் பண்ணி போடுங்க. ஒருவேளை நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வரல அப்படின்னா உடனே அதை ஸ்கிப் பண்ணிட்டு, டென்ஷன் ஆகாம உடனே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடுங்க. ஏன்னா நம்ம வந்து கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஒரே கொஸ்டின்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, கரண்ட் அஃபேர்ஸ் புதுசா போய் நீங்க படிக்காதீங்க. தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் இஷ்டத்துக்கு நிறைய போட்டு வராது. எவ்வளோ தெரியுமோ அதை அக்யூரஸியா மட்டும் போடுங்க. இந்த ரீசெண்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 டேக்குள்ள புதுசா எதையும் ட்ரை பண்ணாம பழசை மட்டும் ஆல்ரெடி படிச்சுதான் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ரீசனிங்கும் அதே மாதிரி தான். நீங்க ஒரு கொஸ்டின்ல ஸ்ட்ரக் ஆனீங்க அப்படின்னா உடனே விட்டுட்டு அடுத்ததுக்கு போக ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்க அக்யூரஸியா மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். நம்ம நல்ல மார்க் எடுப்போம். ரைட்? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.